ரெட்டை பேர் வந்தாலே போலீஸ்ல ரெட்டை ஹிஸ்டரி இருக்குன்னு அர்த்தம். இப்ப யார் தம்பி வழக்க பாக்குறா, வச்சிருக்க வண்டியை பாக்குறாங்க, வச்சுக்கிட்டு ஹாய்ன்னு சுத்திக்கிட்டு இப்படி இந்த கேடிஎம் பைக்கு இந்த மாதிரி பைக்கை வச்சு 2 சீனை போட்டாக்க இவர் தான் வாழ்க்கை துணைவர், இவர் தான் இணைவர் அப்படின்றாங்க. காதலை பிரேக்கப் பண்றா நல்ல காரணத்துக்காக. உன் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு, நான் எப்படி உன்னோட லவ் பண்ண முடியும்னு அழகா இவர் வந்து பெட்ரோல் குண்டு அடிக்கிறவன டம்முன்னு. அனைவருக்கும் வணக்கம். கோவை தொண்டாமுத்தூர்ல வரவரில் வந்து கோயம்புத்தூர் எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான இடம்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு கிளைமேட் எல்லாம் மாதிரி தம்மிக்கா இருக்குன்னு. டெய்லி ஒரு அஃபென்ஸ், ஏதாவது கலவர பூமியா மாத்திட்டாங்க. சூலூரை பார்த்தா ஒரு ரேப்பு, இங்க பார்த்தா தொண்டாமுத்தூர், அங்க பார்த்தா பண்ண வீட்டுல கொலை. எப்பா அமைதியான ஊரப்பா அது. டெய்லி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. தொண்டாமுத்தூர்ல கலிக்க நாயக்கன் பாளையம், அதுல சிபிசி கார்டன் பகுதியை சார்ந்த சுந்தரமூர்த்தி மகள் கல்லூரியில் படுத்திருக்காங்க. பார்த்தேங்கப்பா இந்த லிவிங் பண்ற கதையெல்லாம் என்ன ஆகுதுன்னு. இவங்க ஒரு பையனை லவ் பண்றாங்க. அவன் பேரு கார்த்திக் அலைஸ் மாரியப்பன். ரெட்டை பேர் வந்தாலே போலீஸ்ல ரெட்டை ஹிஸ்டரி இருக்குன்னு அர்த்தம். குட்டி என்கிற குட்டி மீன் வைப்பாங்க பேரு, மணி என்கின்ற பாம்பு என்ன சாரா பாம்புன்னு பேர் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி லிஸ்ட்ல இவர் பேர் இருந்திருக்கு. லவ்விங் பண்ணியிருக்காங்க நல்லா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நான் மறக்க முடியாது. கடைசியா அவர் மேல பார்த்தா 30 வழக்கு மேல இருந்திருக்கு. 31 வழக்கு எதுவும் தெரியாம சார் லவ் பண்ணிருப்பாங்க. இப்ப யார் தம்பி வழக்க பாக்குறா, வச்சிருக்க வண்டியை பாக்குறாங்க. கரெக்ட். வண்டி சொல்லுங்க, வச்சிருக்க வண்டியும் வண்டிக்கு வச்சிருக்க சொக்காவும் பார்த்துட்டு லவ். செல்போனு 1000 ரூபா பணம் கட்டினா போதும், 1 லட்ச ரூபா போன் வாங்கி தரேன். ஆமா, யாருக்கு வேணும் போனு வச்சுக்கிட்டு ஹாய்ன்னு சுத்திக்கிட்டு இப்படி இந்த கேடிஎம் பைக்கு இந்த மாதிரி பைக்கை வச்சு 2 சீனை போட்டாக்க இவர் தான் வாழ்க்கை துணைவர், இவர் தான் இணைவர் அப்படின்றாங்க. வர காதலுக்கு பெரிய எதிர்ப்பான மனிதனாவே மாறிட்டேன். எதனால சார்? இல்லை, வெறுப்புணர்வு. டெய்லி பார்த்து ஆணருக்கு இல்லைங்க பாக்குறேன். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாது? அதை விட இந்த பிற்போக்குத்தனம் மேலானதா இருக்கு எனக்கு. நான் பேசுற இந்த பிற்போக்குத்தனம் இருக்குல்ல, இது பெட்டர்னு சொல்ல பெட்டர். சரி, அப்படிதான் அவன் மேல வழக்கு இருக்குதா? இந்த பொண்ணு பரவாயில்ல, உஷாரான பொண்ணு தான், எஸ்கேப் ஆயிருக்கு. இனிமே இவங்கிட்ட டிராவல் பண்ண முடியாது. 31 வழக்கோட இப்ப 32 ஆக்கிட்டான் தம்பி. இதே வேற ஏதா இருந்தா திருத்த போறான்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பாங்க. அது இன்னும் டேஞ்சர். அது எந்த பொறுக்கையும் திருத்த முடியாதுங்க. சட்டத்திட்டத்தாலே திருத்த முடியல, உன் காதலை வச்சு திருத்த முடியா? உன் காதலை யாருக்கு வேணும்? கொண்டு குப்பையில போடு. நாடு எங்க வளர்ந்துகிட்டு இருக்கு? நாசாவில போய் ராக்கெட் விட்டு தண்ணி இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கானுவா. நான் லவ் பண்றேன்னா உன் வாழ்க்கை அதோட நிக்க போகுது. நான் இது நல்லா பாருங்க, தான் காதலை பிரேக்கப் பண்றா நல்ல காரணத்துக்காக. உன் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு, நான் எப்படி உன்னோட லவ் பண்ண முடியும்னு அழகா இவர் வந்து பெட்ரோல் குண்டு அடிக்கிறவன டம்முன்னு. அது பெட்ரோல் குண்டு அங்க இருந்து ஏர்ல வருது. இந்த பாருங்க தம்பி, டெட்டனேட்டர் வைக்கிறது கூட அது ஒரு சயின்ஸ். அது ஜெலட்டின், அது ஒரு சயின்ஸ். அது குறிப்பிட்ட நேரத்துல வெடிக்கும் வெடிக்காதுங்கிற ஒரு கணிப்பெல்லாம் இருக்கு. இதுல எதுவுமே கிடையாது. பெட்ரோல் கொண்டு கொஞ்சம் லேசானாலும் நம்ம மேல பட்டுரும். பீர் பாட்டில ஊத்தி மேல வச்சு நீங்க நெருப்பை தூக்கி சரியான நேரத்துல வீசுறீங்களா தம்பி, வீசவுல அப்படி மேல பட்டுச்சுன்னு வச்சு நீ காலி. உப்புன்னு அடிக்குது. ஒண்ணும் இல்ல, 2 பைக்ல உட்காந்து ரன்னிங்ல அடிக்கிறான். எவ்வளவு கைது இருந்து ஒரு அக்யூஸ்டா இருக்கணும். ஒண்ணு இல்ல, 2 கண்ணால் 2 லட்டு திங்க ஆசையா 2 அடிக்கிறாங்க. ஒரு பாம்பு அடிக்கிறாங்க. நல்ல வேலை அவங்க ஊர்ல பைக் எல்லாம் எடுத்து இங்கிட்டு போடுறாங்க. அங்க ஏதாவது ஒரு ஆள் நின்று இருந்தா. இந்த பாம்பு அடிச்சது ஆளை கொள்வதற்காக இல்ல தம்பி, அந்த குடும்பத்தை மிரட்டுறதுக்காக. மிரட்டி படிய வைக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டான். எனக்கு இல்லை நீ உன் வீட நிலக்கொலைய வைக்கிறேன் பாரு தம்பி, பயமா இருக்கு தம்பி. பஃப்னு எரியும் அப்படி. உங்களுக்கு எப்படி நீங்க அதெல்லாம் பார்த்தாதான் தெரியும். ஒரு செஞ்சு வேணா காமிக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போயிருவானா. அது அஃபென்ஸ். அது பீர் பாட்டில் பஃப்னு அடிக்கும். ஒரு 3/4 லிட்டர் இல்ல, ஒரு செகண்ட்ல அடிக்கும். அவ்வளவு ஃபயரிங்க, ஹைலி ஃபிளேமபிள். அது அதை கொண்டாந்து போட்டு அடிக்கிறான் உன் வீட்டுல. இப்படிப்பட்ட காதலனை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். எதுக்கு தாய் தந்தையர் லவ் வேண்டான்னு அடிச்சுக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட காதல் ஆயிடுவான்னு தான். எத்தனை இடத்துல காதலிச்ச பொண்ணு கஞ்சா குடிக்காவும் சாராய குடிக்காவும் வீட்டுக்கு சரியா சாப்பாடு போடாம கையில ஒரு புள்ள, வயிற்றுல ஒரு புள்ள, ஸ்கூல்ல ஒரு புள்ள, பார்த்தா நாய் ஜெயில இருக்குது. அழைச்சு கொண்ட காமிக்கிற ஆதாரத்தோட அவன் பார்த்தா ஜெயில இருக்கான் தம்பி. இப்படி குடும்பம் இருக்கிற குற்ற உணர்வே இல்லை. இவளை தேடி போய் என்ன பண்ண போற?
நான் காதலிக்கவே வேண்டாம்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். வேண்டவே இப்படி வேண்டாம், போயிட்டு பறி கொடுத்துக்கு பண்ணாம இருக்கலாம். பண்ணாம இருக்கலாம். இதுக்கு ம். தம்பி, ஆடு லவ் பண்ணுது, புழு லவ் பண்ணுது, பூச்சி லவ் பண்ணுது, பாம்பு love பண்ணுது, தேரை லவ் பண்ணுது, அதுக்கப்புறம் காக்கா லவ் பண்ணுது, உலகமே லவ் பண்ணுது. பாக்கி எதுலயும் இந்த ப்ராப்ளம் இல்லை. பட் மனுஷன்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அதுகள்கிட்ட காசு இல்லை, அதுகள்கிட்ட ஜாதி இல்லை. காக்கான்னா காக்கா ஜாதி, பருந்துனா பருந்து ஜாதி. நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. மதம் இருக்கு அதுகிட்ட இல்ல. நம்மள்ட்ட மதம் இருக்கு, ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அங்கெல்லாம் காக்கா கூட ஒண்ணுதான், குருவி கூட ஒண்ணுதான். ஆனா உங்க மாடி வீடு வேற, என் மாடி வீடு வேற. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு ஞாபகம் வருது. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சார். கோயில்பட்டி கோயில்பட்டி ஒரே ஜாதி, ஒரே ஜாதி, 2 பேரும் பட்டியல சமுதாயம். அந்த பையன்கிட்ட வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் இல்லைன்னு சொல்லி அந்த அப்பா வந்து பொண்ணை லவ் பண்ண நான் சொன்னாரு. கேட்காதனால பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு குத்தி கொண்டுட்டாங்க. சோ நான் காதலுக்கு எதிரானவன்லாம் இல்லை, ஆனா இப்ப எதிராக வேண்டியதுதான். இப்படிதான் இனிமேல் இளைஞர்கள் டீச் பண்ணணும். போனியா, காலேஜ் போனியா, படிச்சு அதை வச்சு ஒரு வேலை வாய்ப்பு வந்தியா, வேலை வாய்ப்பு வாழ்க்கை தரத்தை உயர்த்தினியா, வீடு வாசல் கட்டியா, நிறைய நகை நட்டு வாங்கி போட்டுக்கிட்டியா, 1க்கு 2 கார் வாங்கி வச்சுக்கிட்டியா, பந்தாவா வாழ்க்கை வாழு. காதலிச்சா என்ன பண்றது? யாருக்கு தம்பி காதல் இல்ல? 12வது படிக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் காதல் இருந்திருக்கு. கட்டிக்கிட்டு சோத்துக்கு என்ன பண்றது தம்பி? நம்மளே புப்பா வீட்டுல பிச்சை போடுறாங்க, இது எங்க இன்னொரு ஜோடியை சேர்க்கறது? இப்ப கடைசியா அவன் ஜோடி என்ன பண்ணிட்டான் பாரு, பாமடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டான். அடுத்து ரோட்ல போகல வந்து வெட்ட வருவான். கண்டிப்பா வரும். அப்புறம் வீட்டுல பாமடிக்க துணிஞ்சவனுக்கு 32வது கேஸ், 33வது கேஸ் ஒண்ணு வெட்டுறதுதான். அப்படி இறங்கிட்டா நீ என்ன பண்ணுவ சொல்லு? கண்டிப்பா உங்க அப்பா வெட்டுறான், உங்க வீட்டை கொளுத்தி விடுறான், என்ன பண்ணுவ நீ? ஒண்ணும் பண்ண முடியாது. உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த வழக்குக்கு போலீஸ் பிடிச்சி உள்ள போடுறோம். அடுத்தது அவன் செய்ய மாட்டாங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கு? இவ்வளவு தூரம் வந்தவன் வந்து செய்யாம இருப்பானா? அப்படி தேர்ந்தெடுத்த காதலன் எப்படிப்பட்டவன் பாத்துக்கோ. படத்துலயா நாயகன் கமலை கட்டிட்டு திருத்துறதுக்கு, தளபதி ரஜினியை கட்டிட்டு திருத்துறதுக்கு, இதெல்லாம் நிஜ வாழ்க்கை. சந்தி சிரிச்சு போயிடும் தெரிஞ்சுங்க. என்ன வேலைக்கு போயிருக்குமோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. எனது அருமை இளைஞர்களே, பெண்களே, மிகவும் ஜாக்கிரதையா இருங்க. உங்க வேலை என்னவோ அது மட்டும் பாருங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். ரெட்டை பேர் வந்தாலே போலீஸ்ல ரெட்டை ஹிஸ்டரி இருக்குன்னு அர்த்தம். இப்ப யார் தம்பி வழக்க பாக்குறா? வச்சிருக்க வண்டியை பாக்குறாங்க, வச்சுக்கிட்டு ஹாய் பி ஹாய் பின்னு சுத்திக்கிட்டு இப்படி இந்த கேடிஎம் பைக்கு இந்த மாதிரி பைக்கு வச்சு 2 சீனை போட்டாக்க இவர் தான் வாழ்க்கை துணைவர், இவர் தான் இணைவர் அப்படின்றாங்க. நான் காதலை பிரேக்கப் பண்றா நல்ல காரணத்துக்காக. உன் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு, நான் எப்படி உன்னோட லவ் பண்ண முடியும்னு அழகா இவர் வந்து பெட்ரோல் குண்டு அடிக்கிறான் டம்மு டம்முன்னு. ரெட்டை பேர் வந்தாலே போலீஸ்ல ரெட்டை ஹிஸ்டரி இருக்குன்னு அர்த்தம். இப்ப யார் தம்பி வழக்க பாக்குறா? வச்சிருக்க வண்டியை பாக்குறாங்க, வச்சுக்கிட்டு ஹாய் பி ஹாய் பின்னு சுத்திக்கிட்டு இப்படி இந்த கேடிஎம் பைக்கு இந்த மாதிரி பைக்கு வச்சு 2 சீனை போட்டாக்க இவர் தான் வாழ்க்கை துணைவர், இவர் தான் இணைவர் அப்படின்றாங்க. நான் காதலை பிரேக்கப் பண்றா நல்ல காரணத்துக்காக. உன் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு, நான் எப்படி உன்னோட லவ் பண்ண முடியும்னு அழகா இவர் வந்து பெட்ரோல் குண்டு அடிக்கிறான் டம்மு டம்முன்னு.